வெண்ணிலா, என்ன வாங்கிட்டு வந்திருக்க? இன்னைக்கு என்ன சமைக்க போற? நாட்டுக்கோழி வாங்கிட்டு வந்திருக்கேன். அதுல பிரியாணி பண்ண போறேன். சொல்லும் போதே அப்படியே நாக்கு ஊறுதே. அதுவும் நீ சமைக்க போற பிரியாணினா இந்த ஏரியா முழுக்க வாசனை வருமே. சரி சரி, சீக்கிரம் செய் வெண்ணிலா. நீ சொன்னதுமே எனக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி. ருத்ரா குட்டி, இங்க வாங்க 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 வாங்க. உட்காருங்க. ருத்ரா குட்டி, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லுவேனா, அதை நீங்க கேட்டுப்பீங்களா? என்னப்பா, என்ன விஷயம் சொல்ல போறீங்க? இனிமே நீ என்ன அப்பான்னு கூப்பிடக்கூடாது, அவர்தான் அப்பான்னு கூப்பிடணும். என்ன சொல்றீங்க? ஆமாண்டா, இப்போ மாப்பிள்ளையும் பூங்கோதையும் உன்னை தத்தெடுத்துக்கிட்டாங்க. இனிமேல் அவங்கதான் உனக்கு அப்பா அம்மா. இதுவா அப்பா, இதுவா அம்மா? அவங்க எல்லாரையும் பத்தி தப்பானவங்கன்னு உன் அப்பாவுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீ யாருங்கிற உண்மையை அவருக்கு சொல்லணும். செல்லக்குட்டி, இதுக்கெல்லாம் சோகமாக கூடாது. நான் இங்க தானே இருக்க போறேன். நம்ம ஜாலியா பேசலாம், விளையாடலாம், வெளியே போலாம், ஜீப்ல போலாம். சரிப்பா. நல்ல பொண்ணு. சரி, எங்க ஒரு வாட்டி அப்பான்னு சொல்லு அம்மான்னு சொல்லு கேக்கலாம். புது அப்பா, புது அம்மா. அப்பா அம்மா இல்லாத எனக்கு ஒரு அப்பா கிடைச்சிட்டாங்கன்னு நினைச்சேன். ஆனா எனக்கு இப்போ அப்பா அம்மா 2 பேரும் கிடைச்சிட்டாங்க. ரொம்ப தேங்க்ஸ் பா. நான் சாமி கிட்ட போய் உடனே தேங்க்ஸ் சொல்லணும். என்ன உடனே கூட்டு போ சொல்லுங்கப்பா. கோயில் தானே போனோம், நான் சொல்றேன்டா. அப்பல போங்க, ஆசைப்படுறா, கோயில் கூட்டு போங்க. எனக்கு கை கால்லாம் ஒரே வலியா இருக்கு. அதுவும் இல்லாம வெண்ணிலா இன்னைக்கு நாட்டுக்கோழி பிரியாணி பண்றேன்னு சொல்லிருக்கா. அதனால ருத்ரா, நாளைக்கு போலாமா? என்ன மாப்பிள, குழந்தை ஆசைப்படுறா, முதல் தடவை கேக்குறா, தடங்களா பேசிட்டு இருக்கீங்க. கோவில் கூட்டு போங்க. உங்கத சொல்லுமா. சரி. என் பட்டு, என் மானத்தை வாங்குறதுக்குனே இருக்கீங்களா? என்னமோ பிரியாணியை முன்னப்பிட பாக்காத மாதிரி பேசுறீங்க. போங்க, போய் ரெடி ஆகுங்க, நான் கிளம்பி வரேன். என்னடா இது, நான் என்ன கடையில செஞ்ச பிரியாணியா கேட்டேன்? அடுப்படியில செஞ்ச பிரியாணி தானே கேட்டேன். அது ஒரு குத்தமா? எனக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான். ருத்ரா குட்டி, கோவிலுக்கு போயிட்டு வந்துறீங்களா? நான் வெளியே போயிட்டு வந்துட்டுமா? சரி சரி. வாங்க, நல்லா இருக்கேல? ஓம் தேவே நமஹ, ஓம் துர்காயே நமஹ, ஓம் திரிபுவனேஸ்வரியே நமஹ, ஓம் யசோதா கர்ப்ப சம்போதாயே நமஹ. சாமி, எனக்கு நீ ஒரு நல்ல அப்பா அம்மா கொடுத்துட்ட. ரொம்ப தேங்க்ஸ். வெளியில கடையில ஒரு அழகான கண்ணாடி வளையல் பார்த்தேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீ தான் என் புது அம்மா கிட்ட சொல்லி வாங்கி தர வைக்கணும். ப்ளீஸ். ஓம் சர்வ காரிய சித்தி பிரதாயகாயே நமஹ. ஸ்ரீ துர்கா அஷ்டோத்திர சதநாமாவளி சமாப்தம் கற்பூர நிராஞ்சனம் சமர்ப்பயாமி.
சதமானம் பவதி சதா யத் புருஷத் சதேந்திரியாயுட்சேபேந்திரியே பிரதிதிஷ்டதி தானியம் தனம் வசும் பகுபுத்திர லாபம் சதசம் வத்சரம் தீர்க்கமாயுः தீர்காயுஷ்மான் பவ சர்வாபிஷ சித்திரஸ்து சகல ஐஸ்வர்யாபிவிருத்திரஸ்து மனோரஞ்சிதாபல சித்திரஸ்து காத்யாயனாய வித்மஹே கன்யகுமாரி சதிமஹி தன்னோ துர்கி பிரசோதயா. ஏய் ருத்ரா, வளையல் வேணும்னா அதை என்கிட்ட கேட்க வேண்டியதானே? அது என்ன சாமி கிட்ட ரெக்கமெண்டேஷனா? சரி, நீ இங்கே இரு, நான் உனக்கு போய் வாங்கிட்டு வரேன். சார் 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 பேக்க கொஞ்சம் பாத்துக்க முடியுமா? உடனே வந்து எடுத்துக்கிறேன் சார். இவரை பார்த்தா பாவமா இருக்கு. சரின்னு சொல்லுங்க புதப்பா. சரி வச்சுட்டு போங்க, ஆனா சீக்கிரம் போய் திரும்பி வந்து எடுத்துக்கணும், சரியா? இதோ உடனே வந்து எடுத்துக்கிறேன் சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். வச்சுட்டு போங்க. அம்மா வளையல் வாங்கிட்டு வந்துருவா. புது அப்பா, அங்க பாத்தீங்களா? அங்க சுட சுட சுண்டல் வச்சு தராங்க. வாசனை இங்க வரைக்கும் வருது. ஆமா ருத்ரா, வழக்கமா இதெல்லாம் இது பாரு என் பார்வையில தான் படும், ஆனா இன்னைக்கு உன் பார்வையில பட்டிருக்கு. நீ என் பொண்ணா இருக்க முழு தகுதி வந்துருச்சு. நீ இங்கே இரு, நான் போய் சாப்பிட்டுட்டு உனக்கும் வாங்கிட்டு வந்துடுறேன், சரியா? எனக்கு கொடுங்க சார். போய் லைன்ல வாங்க சார். பரவாயில்ல கொடுங்கண்ணே, பிளீஸ்ண்ணே, பசிக்குதுண்ணே. தேங்க்யூண்ணே. பாப்பா, அப்பா எங்கம்மா? அப்பா பேக் எடுத்துட்டு என்ன இங்கே இருக்க சொல்லிட்டு வெளியே போயிருக்காரு. என்னது, பேக் எடுத்துட்டு போயிட்டாரா? ஏன்? எனக்கு என்ன அங்கிள் தெரியும், நானே சின்ன பாப்பா. நீங்க போய் அப்பாவை கேளுங்க. என்ன தொலைக்க நீங்க ரெண்டு பேரும் திட்டம் போடுறீங்களா? இப்போ உங்களை நான் என்ன பண்றேன்னு பாருங்க. நானே தொலைஞ்சு போய் உங்களை முத்தப்பா கிட்ட மாட்டி விடுறேன். சுண்டல் வாங்கி சாப்பிடுங்கண்ணே, சூப்பரா இருக்கு. சார் என்ன சார் நீங்க என் பேக் எடுத்துட்டு வந்ததும் இல்லாம சுண்டலை வர சாப்பிட சொல்றீங்க? எனக்கு சுண்டலை வேணா, என் பேக்க கொடுங்க. சார் உங்க பேக் அங்கதான் சார் இருக்கு. அங்க உங்க பொண்ணு மட்டும் தான் சார் இருக்கு, என் பேக்க காணோம். பாப்பாவையும் காணும், பேக்கையும் காணும். பாத்தீங்களா, இப்ப பாப்பாவையும் காணோம், என் பேக்கையும் காணோம். சார் சுண்டல் முடிய போகுது சார், இன்னொரு தடவை வாங்கி சாப்பிட்டு அப்புறமா போய் தேடுவோம். யோ விளையாடுறியா நீ? நான் எங்க சார் விளையாடுறேன், சுண்டல் தானே சார் சாப்பிடுறேன், கோச்சிக்காதீங்க. யோ இங்க பார், இப்ப நீ என்கிட்ட அரை வாங்க போற. மரியாதையா என் பேக் எங்க தெரியாது சார், சட்டை வந்து கையெடுக்கு சார், சுண்டல் சாப்பிடுங்க சார். குடியா? என்னையா பிரச்சனை? சார் என் பேக்க கொஞ்ச நேரம் பாத்துக்க சொல்லிட்டு போனேன் சார். வந்து கேட்டா என் பேக் இல்லங்கிறாரு, ஏதோ உளறாரு சார், சரியா சொல்ல மாட்டேங்கிறாரு. இத பாரியா, என் பேக்க கொடுக்க போறியா இல்ல உதவாங்க போறியா? உன் பேக்க நான் எடுக்கலையா. என்னாச்சுங்க? என்ன பிரச்சனை? ஏமா உன் வீட்டுக்காரமா? ஆமா. இங்க பாருமா, என் பேக்க பாத்துக்க சொல்லி கொடுத்துட்டு போனமா, அதை தொலைச்சிட்டு வந்து இப்ப சுண்டல் சாப்பிட்டுட்டு இருக்காரு. கேட்டா திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்காரு. ஐயோ, ஏங்க இப்படி கோயிலுக்கு வந்து என் மானத்தை வாங்குறீங்க? ஏங்க ருத்ரா எங்க? என் பேக் எங்கங்க? ஐயோ, என்ன பட்டு? முதல்ல வாங்க, ருத்ரா தேடுவோம். ருத்ரா, ஐயோ, ருத்ரா, என் பேக் எங்க போச்சுன்னு தெரியலையே. எங்க போயிட்டா? ருத்ரா காணுமே. ருத்ரா, 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 ருத்ரா. ஏன் பட்டு நீங்க இப்படி பண்றீங்க? ருத்ரா, 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 ருத்ரா.
சுண்டலை பார்த்ததும் குழந்தைய விட்டுட்டேன், பேக்கையும் விட்டுட்டேன். மேடம் முதல்ல வீட்டுக்கு கூட்டு போய் நல்லா வைங்க, அப்பதான் இந்த ஆளுக்கு புத்தி வரும். இப்படி பண்ணிட்டீங்களே. இப்ப அண்ணன் மட்டும் ருத்ரா எங்கன்னு கேட்டா நான் என்னக்கு பதில் சொல்லுவேன்? மாற மாதிரி நிக்காம வாங்க, முதல்ல குழந்தைய தேடுவோம். ருத்ரா 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 ருத்ரா. அம்மா அம்மா. பூங்கோத என்ன? அம்மா பூங்கோத என்னாச்சு? என்னாச்சு? என்ன மாப்பிள? ருத்ரா எங்க? ருத்ரா எங்கன்னு கேட்ட காது கேட்கல? அண்ணே, அது வந்து ருத்ராவ காணோன்னு. காணாம போயிட்டாளா? என்ன காண போயிட்டாளா? ருத்ரா ஆசையா வளையல் கேட்டானே, நான் வாங்க போயிருந்தேன். இந்த மனுஷன் கோயில பிரசாதம் தராங்கன்னு பிரசாதத்துக்கு ஆசைப்பட்டு புள்ளைய விட்டுட்டு போயிட்டாருன்னு வந்து பார்த்தா அங்க ருத்ராவ காணோம். எங்க போனானே தெரியலன்னு. அறிவுல ஒரு 2 பேருக்கும் சின்ன குழந்தை அவளை பத்திரமா கோயிலுக்கு கூட்டு போயிட்டு வர தெரியல. அவளை தத்தெடுத்து நீங்க எப்படி அவளை பத்திரமா பாத்துக்க போறீங்க? ஏன் உயிரை வாங்கிட்டு இருக்கீங்க? இதுக்கு முன்னாடி 2 தடவை அவ காணாம போயிருக்கா. அவளை கடத்த ட்ரை பண்ணிருக்காங்க. இப்ப இறந்தவளை ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் ஏன் மூஞ்ச ஏன் பாத்துட்டு இருக்கீங்க? போய் தேடுங்க போங்க. நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வச்சுட்டி. சரிப்பா. அந்த குழந்தைய காணோன்னதும் முத்தரசு எப்படி பதறான் பாத்தியா? மறுபடியும் அவ திரும்ப வந்தாலும் நமக்கு ரிஸ்க் தான். நமக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் வரும்னு தோணுது. தொலைஞ்ச குழந்தை அப்படியே தொலைஞ்சு போயிட்டாலும் விட்டுறணும். அதுவும் ஒரு வகையில நல்லதுதான். அண்ணா, ஒரு குட்டி குழந்தைய பாத்தீங்களா? இல்லையம்மா, பாக்கலையம்மா. எப்படியாவது ருத்ரா கிடைச்சிரணும். இதோ இவங்க கிட்ட கேளு கேளு. அக்கா, இந்த குழந்தை எங்கயாவது பாத்தீங்களா? இல்லம்மா, பாக்கலையா? நல்லா பார்த்து சொல்லுங்க. பாக்கலாமா? வேற யாராவது கேட்கலாம். அக்கா அக்கா, இந்த குழந்தை எங்கயாவது பாத்தீங்களா? இல்லம்மா, பாக்கலாமா? நல்லா பார்த்து சொல்லுங்க. ஆமாம்மா, நிஜமா தான் நான் பாக்கலாமா? பார்த்தா சொல்ல போறேன். வேற எங்கேயாச்சும் போய் சீக்கிரம் தேடுங்கம்மா. அம்மா, ஒரு குட்டி குழந்தைய பாத்தீங்களா? பாக்கலையேம்மா. அண்ணே, இந்த குழந்தை எங்கயாவது பாத்தீங்களா? அண்ணே, இந்த பாப்பா எங்கயாவது பாத்தீங்களா? இல்லம்மா, பாக்கல. அண்ணா கிட்ட நான் என்ன சொல்றது? அம்மா, இந்த பக்கம் ஒரு 6 வயசு குழந்தைய பாத்தீங்களா? நல்ல சகப்பா இருக்கும். பாப் கட்டிங் பண்ணிருக்கோம். பாக்கலீங்களே சார். இந்த பாருங்கம்மா, இந்த போட்டோ கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. பாக்கலையே. சரிங்க. அப்பா சொல்லுங்க சார். இந்த பக்கம் ஒரு 6 வயசு பெண் குழந்தை நல்ல சகப்பா இருக்கும். பாப் கட்டிங் பண்ணிருக்கோம். இந்த பக்கம் எங்கேயாவது பாத்தீங்களா? பாக்கல சார். இந்த போட்டோ கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. பாக்கலையா? பாக்கல சார். எங்க போய் தேடுறது? ஐயோ, ருத்ராவை காணுமே. ருத்ரா, 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 ஐயோ எங்க போயிட்டா? இன்னைக்கு மட்டும் ருத்ரா கிடைக்கல. உங்களை சரி, அவ்வளவுதான் இந்த சொல்லிட்டேன். பக்கம் தேடலாமா? சீக்கிரமா. மாமியார் ஏங்க, ஒரு குட்டி குழந்தைய பாத்தீங்களா? பாக்கலையேம்மா.
வணக்கம் சார். இந்த பக்கம் ஒரு 6 வயசு குழந்தைய பாத்தீங்களா? இல்ல சார், போட்டோ ஏதாவது வச்சிருந்தா காட்டுங்க. இந்த போட்டோ கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. இல்ல சார், பார்க்கல சார். சார் சின்ன குழந்தை பக்கம் பாத்தீங்களா? இல்ல பாக்கலையே போட்டோ சார். போட்டோ பார்த்து சொல்லுங்க சார். இந்த குழந்தை தான் சார். இல்ல பாக்கல சார். ரைட் சார். என்ன சொன்னார் சார்? எனக்கு பயமா இருக்கு சார். பாவம் சார். எப்படியும் கிடைச்சிருவா சார், நம்பிக்கையா இருப்போம். சரி வாங்க சார் போலாம். என்னாச்சு மாமா? ருத்ராவை பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சுதா? ஒண்ணும் தெரியல வெண்ணிலா. முத்தரசு, நீ முதல்ல வந்து சாப்பிடுப்பா. சாப்பிடாம கொள்ளாம அலைஞ்சுகிட்டு இருந்தா உன் உடம்பு என்னத்துக்காகும்? வேணாம், என்னால சாப்பிட முடியாது சித்தி. மனசு சரியில்லை. எல்லாம் இவங்க 2 பேருனால. ஒரு குழந்தைய கோயிலுக்கு கூட்டிட்டு போய் பத்திரமா கூட்டிட்டு வர தெரியல. சாதாரணமான விஷயம். இது கூட உங்களுக்கு தெரியாதா? என்ன பண்ணீங்க? எப்படி தொலைச்சிங்க சொல்லுங்க. உங்களை தான் கேட்கறேன், சொல்லி தொலைங்களேன். இதான் உங்க வீடா? இதான் வாங்க எங்க உள்ள வீடு. போலாம். அப்பா எங்க? இவர்தான் எங்க அப்பா. கூப்பிடுங்க.